ஷார்ட் கம்போசிங்கில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூழல், மூடு, வியூ, ஃப்ரேமு இந்த 4ஐயும் தான். சூழல்னால் அது வெளிப்புறமா உள்புறமா, அதாவது இன்டீரியராக எக்ஸ்டீரியருங்கிறது தான். அப்புறம் காலச்சூழல், காட்சி நடக்கிறது அதிகாலையா, காலையா, மதியமா, மாலையா, இரவா, இந்த காலச்சூழல் ரொம்ப முக்கியம். இதில் எப்போயுமே நீங்கள் சீட் பண்ணி எடுக்கவே கூடாது. காலையில் எடுத்துகிட்டு அதை ராத்திரியாக நீங்கள் காட்டவே கூடாது. அப்படி காட்டின காலமெல்லாம் கடந்து போச்சு. ஒரு சாணம் தூங்கிடுச்சின்னு ராதா பட்ட பகலில் பாடிட்டு தெரியும். புல்லு கலரை போட்டு அதை ராத்திரியே அப்போ காட்டினாங்க. அப்போ ரசிகர்கள் அதை ரசித்தாங்க. இப்போ அப்படி எடுத்திங்கன்னா சிரிப்பாங்க. அதனால் உங்கள் ஸ்கிரிப்டு எந்த சூழலில் நடக்குதோ அந்த சூழலே நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். இப்போ ஒரு புத்திசாலி இயக்குனர் சன்செட்டை எடுத்துகிட்டு அதை ரிவர்ஸில் போட்டு சன்ரைஸாக காட்டினார். கடலில் தென்னைமரமெல்லாம் ரிவர்ஸில் ஆடி காமெடியாக அது இருந்துச்சு. இப்போ இதை முதற்கொண்டு ரசிகர்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஷெட்யூல் போடும்போதே காலை காட்சியை காலையிலே நீங்கள் எடுத்துருங்க. அன்றைக்கி எடுக்க முடியலன்னா மறுநாள் எடுங்க. இன்டீரியரில் மட்டும்தான் நீங்கள் டே எஃபர்டை நைட்லேயும், நைட் எஃபர்டை டேலையும் எடுக்க முடியும். யாராலும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எக்ஸ்டீரியர் போயிட்டிங்கன்னா காலையில் வெயில் வெளிர் மஞ்சள் நிறமாக இருக்கும், மதியம் டாப்பில் இருக்கும், மாலை செந்நீர் நிறத்தில் இருக்கும். ஏர்லி மார்னிங் எடுக்க வேண்டியதை நீங்கள் சன்னு டாப்பில் இருக்கப்ப அம்பர்லா கிளாக் கட்டி எடுத்துக்கலாம், ஸ்கிம்மரில் பூஸ்டப் பண்ணிக்கலாம், இதை டிஏ சரி பண்ணிக்கலாம்லாம் நினச்சி நீங்கள் எடுக்கக்கூடாது. அது ஸ்க்ரீனில் ரொம்ப வித்தியாசம் தெரியும். ஸ்க்ரீனில் தெரிகிற சின்ன வித்தியாசம் கூட ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஆடியன்ஸ் எதுலையாவது டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னா அவங்க கதையோட கனெக்ட் ஆகவே மாட்டாங்க. ஆடியன்ஸை உங்கள் கதையில் கனெக்ட் பண்ணுற வித்தியை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் சக்ஸஸான இயக்குனர். இந்த கனெக்டிங் பாயிண்ட் தான் ஒரு வெற்றிக்கான ஃபார்முலா.